என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஹாய் காய்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம நூ ப்ராங்க் பண்ண போகிறோம், அதுவும் லோன் வுல்ஃபில். ஓகே, இங்கே பாருங்கள், மொயில்குட்டி ட்ரெஸ் போட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் நூ ப்ராங்கில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் தோட்டுட்டு 5வது மேட்ச்லேருந்து ஃபுல்லாக விட்டு கொடுக்காம நம்ம ஜெயிக்கணும். ஆனால் எனக்கு நான் ஒரு நூப்பு குட்டி, அதுவும் நூப்பு குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் தொடர்ந்து தோற்று அப்பத்துலேருந்து பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஒரு நூப்பு குட்டி, வாயில் நூப்பு குட்டினே வருதுங்க. இங்கேருந்து பார்ப்போம், நம்ம எப்படியும் 3 மேட்ச் சும்மா தான் இருக்க போகிறோம். வாங்க. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு, ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. நம்ம சும்மா தான் இருப்போம். இந்த டாம்சன் கன் எடுத்துன்னு போவோம். இந்த கன் எனக்கு ஓரளவுக்கு நல்லா ஆட தெரியுங்க. எவன்டா அவன் பாம்பு தூக்கி போட்டுன்னு இருக்கிறான். ஸோ ஓகே, நீ எங்கடா இருக்கிற தம்பி? எங்கடா இருக்கிற நீ? இன்னும் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோ சப்ஸ்கிரைப்னு சொன்ன உடனே பார்த்தீங்களா குளோபல் இதோ இரா மூஞ்சிதான் சாவு ஒன்றும் போல இவன் அடிச்சு நம்ம இன்னைக்கு பயம் வாங்க வேண்டியதுதான். மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா சான்ஸ் கிடைச்சும் நம்ம விடுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம பண்ண போது நூ ப்ராங்க்ல. அதனால தான் இப்போ இன்னும் 2 மேட்ச் போனால் நம்ம ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வாங்க போய் இப்போ நம்ம ஆக்ஷன் தான் கொடுக்கணும், அவனை கில் பண்ணக்கூடாது. எங்கடா சும்மா இருந்துன்னே பாம்பு போடுறான். பாம்பு பக்கடியா இருப்பான் போடலான்னு நினைக்கிறேங்க. அங்கே க்ளோபால் போட்டு ஒரு குசும்பு பண்ண போகிறேன். இப்போ என்னன்னா, இப்போ நம்மக்கிட்ட படுகிற ஆப்ஷன் இருக்குதுல்ல காய்ஸ், அந்த படுகிற ஆப்ஷன் வச்சுட்டு இது சண்டையில் நுழையும் போது தான் தாங்க போகிறேன். நாடா நீ ஏந்துங்கண்ணே, இந்த இடத்துல போட முடியலங்க. ஏன் போட முடியலன்னு தெரியல. இங்கே பைபிள் எடுக்கு நல்லா தெரியுது, போட்டு ஹெட்செட் போட்டுடலாம். நம்ம நூ ப்ராங்க் பண்ண போகிறோம், அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் அடி செத்துட்டுப்பான். நம்ம நூ ப்ராங்க் இருந்தால விட்டு கூட தான் ஆகணும். ஓகே, இன்னும் இந்த மேட்ச் முடிச்சுட்டா நம்ம ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அவன் சாய்ஸ் பண்ணல என்ன கன் சூஸ் பண்ண போகிறேன். என்னடா கன் இது? இதுமே பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் கன்னாக இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் கன்னு. வாயில் வர மாட்டேங்குது வேர்டு. பார்த்தீங்களா, சுட்டாலே ஏம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்தீங்கன்னா இதில் நல்லா விளையாட முடியும். இப்படி ஏன்டா நீ போடு. ஆனால் இப்போ சுத்தமாக நமக்கு ஹெல்த் போச்சுதான். நம்ம ஸ்டார்ட்டு நம்ம ஆட்டம். இந்த கண்ணை வச்சு நம்ம அவனை போட்டு தள்ளுறோம். ஆரம்பிக்கலாங்களா? சரி வாங்க, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுவோம். சீரு வெளில விடுங்களே. ஐயோ, இவ்வளோ நேரம் ஆக்குறாங்களே, கை காலில் உடது. வாங்க போயிட்டு அவனை கில் பண்ணி நம்ம நூ ப்ராங்க் பண்ணி போயா வாங்குறோம். நடையவன் வந்தோடனே இந்த கிரெனேட் போட்டுருந்தான், பீஸ் கிரெனேடை 2 க்ளோபால் போட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ண முதல் பார்க்கலாம். டிடி ஐயோ ஓட்டானே, எறா இங்கே தான் இருக்கான். போடு இன்னும் கொஞ்சம் தான், ஒரே அடி. ஐயோ போடு, ஹெட் ஷாட்டுங்க, விக்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம 4 மேட்ச் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா நம்ம நூ ப்ராங்க் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 2 கன்னும் வாங்கியிருக்கோம். இதை வச்சு அவனை போட்டு தள்ள போகிறோம். எங்கடா இருக்கிற தம்பி? எங்கடா இருக்கிற நீ? அவனவனை தொலைஞ்சு போயிடுறான்டா. டேய் வந்துடுறா, சுற்றி முட்டி பார்ப்போம் எங்கே இருக்கிறான். இருக்கீங்களா? அடா, நம்ம தான் போட்டோங்க, அதனால் சுட முடியாதுன்றதுனால இது போட்டால் நம்ம எங்கே இருக்கோன்னு அவனுக்கு தெரியாது. வெளில வந்துட்டான். போடு, நல்லா இருக்குங்க இந்த கண்ணை. இது வச்சு அவனை 2 மேட்ச்சில் போட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கன்று வராது. இந்த ஆப்ஷனில் 2 மேட்ச்சு ஒரு சில கன்று விளையாட முடியும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் வராது. மீதி இருக்கிற கன்னால் தான் நம்ம விளையாட முடியும். நமக்கு ஜோன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் நமக்கு ஆப்ஷன் காமிக்குது. இங்கே தான் இருக்க. சரி, இங்கே தான் இருக்கான். போடுவோம். வாய் வளருது இங்கே. இவனை போடுறேன்டா, போடு. திரும்ப ஹெட்ஷாட் தான். நமக்கு ஹெச்பி எவ்வளோ குறைச்சி விட்டான் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு அவனுக்கும் பயம் உண்டாகிருக்குங்க. போட்டு தள்ளிடுவானோ, ப்ரோவாக இருப்பானோ அப்படின்னு. அவன் சாய்ஸ் என்ன கன் வாங்க போகிறான். அவன் பார்த்தீங்கன்னா ஃபயர் கன்னும் இன்னொரு கன்னும் கொடுத்துருக்கான். இதை வச்சு தான் அவனை போட்டு தள்ளணும். திரும்ப போட்டான்டா அவனுடைய மந்திரத்தை. எங்கடா இருக்கிற? இந்த பக்கம்தான் இருக்கான். நம்மளால சுட முடியாது, அது ஒரு வீக் பாயிண்ட்டு. இங்கே தான் இருக்கியா? போடு. ஐயோயோ,
விட்டால் சோடி முடிச்சிடுவோம் போலியே. போடு ஹெட்ஷாட்டுங்க. இப்போ இன்னும் ஒரே மேட்ச்சு. இந்த பயபோலியை கில் பண்ணுறோம், சேலஞ்சு முடிக்கிறோம், அப்படியே போயாமல் வாங்கிக்கிறோம். நீங்களும் அப்படியே லைக் போட்டுருங்க இந்த வீடியோவுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா World War 3க்கு போக போகிறோம் காய்ஸ். இப்போ நம்ம அதுக்குள்ளே ஒரு டைலாக் பேச விட்றியாடா, திரும்ப போட்டாண்டாங்க பாமை. இறா முடிச்சிடுறேன். அவ்வளோதாங்க காய்ஸ், இந்த சேலஞ்சும் முடியுது, இந்த வீடியோவும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். டேக் கேர் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. பாய் காய்ஸ்.